உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவை விரிவாக்கம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுல புதிய அமைச்சரவைகள் அத்தனை பேரும் பதவியேற்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்ற 25 பேருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகுல அவங்க குத்துனாங்க. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் அவர்களோட முதுகுல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்களும், மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் முதுகுல குத்திட்டாங்க. அப்படிதான் அதை நம்ம சொல்லணும். ஆனா குறிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸுக்கு இந்த மந்திரி சபையில வாய்ப்பு வழங்கணுமா? இது மட்டும்தான் தமிழர்கள் மத்தியில ஒரு உறுத்தலாவே இருந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸோட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு அழைச்சப்போ வராத ஒரு கட்சி. தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கட்சியாவே மதிக்காத ஒரு கட்சி. அந்த ஒரு கட்சிக்கு மந்திரி சபை வழங்கணும் அப்படின்றதையும் தாண்டி அந்த கட்சி தமிழர்களுக்கு அத்தனை பேருக்கும் செஞ்சது எல்லாமே துரோகம் 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 மட்டும்தான் காங்கிரஸோட வரலாறு. 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாளில இருந்து இன்னைக்கு வரைக்குமே காங்கிரஸ் கட்சி தமிழர்களுக்கு துரோகம் மட்டுமே செஞ்சது. அது மொழிவாரி மாநிலம் பிரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சென்னை ஏர்போர்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுல சென்னை மாகாணத்துக்கு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு சென்ட்ரல் மத்திய ரயில் நிலையத்தை ஆந்திர பிரதேசுக்கு கொடுக்கறதுல இருந்து கன்னியாகுமரியை கேரளாவுக்கு கொடுக்கறதா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதா பீர்மேடு, இன்னைக்கு நமக்கு பிரச்சனையா இருக்கிற முல்லை பெரியாறு அணை பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே காரணம் இன்னைக்கு தமிழர்கள் அத்தனை பேரும் சந்திச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ். இது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு இருந்த பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களோட முன்முயற்சியால சில பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இன்னைக்கு ஏதோ மாநில கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இருந்ததுனால நம்மளோட உரிமைகள் ஒரு சில மீட்கப்பட்டன. ஆனால் அடகு வச்ச உரிமைகளாவே போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் காவேரியில நம்மளுக்கான உரிமை கிடைக்கிறதே இல்லை. முல்லை பெரியாறு, இது எல்லாத்துக்குமே காரணம் காங்கிரஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டுல விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமும் காங்கிரஸ் தான். இன்னைக்கு கடல்ல மீன் பிடிக்க போற மீனவர்கள் வீட்டுக்கு உயிரோட வந்து சேருவாங்களா அப்படின்னு ஒரு உத்தரவாதம் இல்லாம இருக்குன்னா அதுக்கு காரணமும் காங்கிரஸ். 1963 ஆரம்பிச்ச பிரச்சனை இந்தியாவின் தேசிய மொழியை அறிவிக்க போறோம் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்போது தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சப்போ மத்திய இராணுவ படைய தமிழகத்துக்கு அனுப்பி அடக்கி ஒடுக்கி இங்க 10 தமிழர்கள் தீக்குளிச்சு அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கு காரணமும் காங்கிரஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஏதாவது ஒரு ரூபத்துல இந்திய திணிச்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்கு காரணமும் காங்கிரஸ் தான். இந்தியை எதிர்க்கிறோம்னு சொல்ற தமிழர்கள் மத்தியில, தமிழக அரசியல் கட்சிகள் மத்தியில, குறிப்பா தமிழக வெற்றி கழகமும் இந்திய தாங்க நாங்க வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி காங்கிரஸுக்கு அமைச்சரவை பதவி வழங்குறாங்கன்னு நமக்கு புரியல. தமிழர்கள் 1967 இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது காமராஜர் ஐயாவோட காங்கிரஸ் இல்ல, இந்திய தேசிய காங்கிரஸை தமிழகத்திலிருந்தே முற்றிலுமா அழிச்சு ஒழிச்சாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் இதே காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவை பதவி வழங்குவது நியாயமா? இதுவரைக்கும் 850 தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே கேரள மீனவர்கள், மத்திய பிரதேச மீனவர்கள், மகாராஷ்டிரா மீனவர்கள், குஜராத் மீனவர்கள் எல்லாம் சுட்டுக் கொள்ளும் போது இந்திய மீனவர்கள். ஆனா தமிழ்நாட்டோட மீனவர்கள் மீன் பிடிக்க போய் அங்க சுட்டு கொன்னா அது தமிழக மீனவர்கள். இதுக்கு காரணமும் காங்கிரஸ். ஏன்னா கச்சத்தீவை தமிழக அரசோட எந்த ஒரு அனுமதியும் இல்லாம இருந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு அதை தாரவாட்டாங்க. இப்படி தமிழர்களுக்கு இங்க இழைக்கப்பட்டது எல்லாமே அநீதி மட்டுமே. அப்பேற்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் வாய்ப்பு வழங்கணுமா அப்படின்னு சிந்திச்சிருக்கலாம். இது
மிகப்பெரிய துரோகம் தமிழர்களுக்கு. ஜோசப் விஜய் அவர்கள் ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கணும். எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி மாநிலத்துல கூட்டணியிலயோ அல்லது ஆட்சியிலயோ இருக்காங்கன்னா அடுத்தது அங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஆட்சி அமைக்குது. அது தமிழ்நாட்டிலையும் வித்துட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம் தமிழர்கள் மத்தியில இருக்கு. எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்கலாம், ஆனா தமிழர்களுக்கு துரோகம் மட்டுமே பண்ண ஒரு கட்சி பதவி வேணுமா அவங்களுக்கு அப்படின்றதையும் அவங்க யோசிச்சிருக்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்து அவங்களோட வாக்கெல்லாம் வாங்கி அவங்களோட முதுகிலேயே குத்திட்டு இன்னைக்கு உங்களுக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க கூட்டணிக்கு கெஞ்சனப்ப வராத ஒரு கட்சி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க கிட்ட நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும் அப்படின்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் கட்சிக்கு மந்திரி பதவி வழங்கியதை மறுபரிசீலனை செய்யணும்ன்றதை மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பா நாங்க வைக்கிற கோரிக்கை. நன்றி. மக்கள் உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.